Hi foodies, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த மாங்காய் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். அது பேர் ஆம்கி மிட்டாய். இது நார்த் சைடில் அதிகமாக பண்ணுவாங்க. நான் பூனேயில் இருந்தப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லாவும் இருக்கும். ஜாம் மாதிரி இருக்கும். அதே சமயம் இது வந்து சாதத்துலாம் சாம்பார் சாதம், தயிர் சாதம், குழம்பு சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இது செஞ்சு முடிச்சிட்டோன்னு ஒரு ஏர்டைட் பாட்டிலில் வந்து போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ஒரு 2-3 மாதம் வரைக்கும் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம். இப்போது நம்ம பார்க்கலாம் எப்படி ரெசிபி பண்ணுறதுன்னு. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கினேன். மாங்காய் பாருங்கள், நான் அதோடய ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிவிட்டு இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கினேன். அதை அந்த நெய் பாத்திரத்தில் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம போட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது என்ன புது மாதிரியாக இருக்குதுன்னு நினைப்பாங்க. நீங்கள் ஒரு நாள் இந்த சீசன் போகிறதுக்குள்ளே, மாங்காய் சீசன் போகிறதுக்குள்ளே செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். என்கிட்ட ஃபுட் கலர் இல்லைங்க. நான் மோஸ்ட்லி ஃபுட் கலர் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ அதனால் நான் வந்து டர்மரிக் பவுடர் போட்டுக்கிறேன். அது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம் டர்மரிக் பவுடர். அது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட ஃபுட் கலர் இருந்தால் நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டர்மரிக் பவுடரே யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. நம்ம எப்பயுமே மாங்காயில் வந்து மாங்காய் பிக்கல் பண்ணுறோம், மற்ற ஏதோ பண்ணுறாங்க மாங்காயில். அது பதில் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து மாங்காய் வெந்துடுச்சான்னு இந்த நைஃப் வச்சு கட் பண்ணி பார்க்குறேன். வெந்துடுச்சு. இது ரொம்ப நேரம் வேகணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் வெந்தாலே போதும். கொஞ்சம் அந்த மாங்காய் வந்து சாஃப்டாக வர வரைக்கும் வெந்தால் போதும். இப்போ நான் 1/4 கப் ஆர்கானிக் வெல்லம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கே தெரியும், ஆர்கானிக் வெல்லம் யூஸ் பண்ணுறதால ஒன்றும் நம்ம வந்து பாகு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் டஸ்ட்டுலாம் எதுவுமே இருக்காது. டைரெக்டாக போட்டுக்கலாம் நம்ம. அது கூட நான் ஒரு 1/4 கப் சுகரையும் போட்டுக்கிறேன். சுகர் எதுக்கு போடுறேன்னா, சில சமயம் வெல்லம் வந்து உப்பு கரிச்ச மாதிரி இருக்கும் வெறும் வெல்லமே போட்டு சாப்பிட்டா. ஸோ நான் அதனால் டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சுகரையும் 1/4 கப் போட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு பிடிக்கலனா வெறும் அரை கப் வெல்லம் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக வச்சிடலாம். மூடி போட்டு வேகட்டும் நல்லா. இப்போ நம்மளது வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். வாவ், நல்லா வெந்துடுச்சுங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கலரு. நல்ல அந்த எல்லோ டர்மரிக் போட்டது நல்ல கலராக இருக்குது. எனக்கு பிடிச்சமான கலர் எல்லோ. ரொம்ப அழகாக இருக்குது கலர் பார்க்கவே. நல்லா ஜாம் மாதிரியும் இல்லை, அல்வா மாதிரியும் இல்லை. நல்ல ஒரு இதுக்கு வந்திருக்கு. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கூட கொஞ்சம் இலாச்சி பவுடர் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். செஞ்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல சர்வ் பண்ணிடலாம் நம்ம. ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிங்கன்னா 1 மாதம் 2 மாதம் நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். இதேமாரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.